காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் ஏப்ரல் 22ஆம் தேதி சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலில் ஹரியானாவைச் சேர்ந்த 26 வயதான கடற்படை அதிகாரி வினய் நர்வால் என்பவரும் உயிரிழந்தார். 7 நாட்களுக்கு முன்பு இவருக்கு திருமணமான நிலையில் தேனிலவு கொண்டாட காஷ்மீர் வந்தபோது மனைவி கண்முன்னே அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டின் கணவனை இழந்த மனைவி அவர் அருகே செய்வதறியாது அமர்ந்திருக்கும் புகைப்படம் இணையத்தில் வெளியாகி அனைவரின் மனதையும் உலுக்கியது. வினய் நர்வாலுக்கு டெல்லியில் கடற்படை சார்பில் நேற்று இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. அப்போது கணவரின் சவப்பெட்டியை கட்டிப்பிடித்து அவரது மனைவி ஷிமான்ஷி அழுதார். ஜெய்ஹிந்த் என வீர முழக்கம் எழுப்பினார். இந்த பயணம் ஒரு கெட்ட கனவாக மாறும் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை என்று நான் தழுக்க ஷிமான்ஷி பேசினார். தனது கணவருக்கு மனைவி கனத்த மனதுடன் அழுதபடி பிரியாவிடை அளித்த மனதை உருக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஹரியானா மாநிலத்தில் உள்ள கர்னல் மாவட்டத்தைச் சேர்ந்த வினய் நர்வால் பிடெக் பட்டப்படிப்பை முடித்த பிறகு நர்வால் இந்திய கடற்படையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு சேர்ந்துள்ளார். வினய் நர்வால் அவரின் பெற்றோருக்கு ஒரே மகன் ஆவார். அவரின் தங்கை சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு தயாராகி வருகிறார். வினய் நர்வாலின் தந்தை ஜிஎஸ்டி துறையில் கண்காணிப்பாளராக உள்ளார் மற்றும் அவரின் தாத்தா ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஆவர். இந்நிலையில் வினய் நர்வாலுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பி பெற்றோர் குர்கிராமைச் சேர்ந்த ஹிமான்ஷி என்பவரை திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர். கடற்படை அதிகாரிக்கும் இவருக்கும் திருமணம் கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி நடந்தது. திருமண வரவேற்பு கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி உற்றார் உறவினர்கள் சூழ இனிதே நடந்தது. கடற்படை அதிகாரி வினய் நர்வாலுக்கு திருமணத்திற்கு முன்பே காஷ்மீர் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்துள்ளது. தேனிலவுக்கு சுவிட்சர்லாந்து செல்ல இவர்கள் திட்டமிட்டிருந்தனர். விசா கிடைக்க தாமதமானதால் காஷ்மீருக்கு சென்றனர். பஹல்காமில் உள்ள ரோட்டோர கடையில் பேல்பூரி சாப்பிட்டு கொண்டிருந்த போது அங்கு வந்த பயங்கரவாதி வினய் நர்வாலை சுட்டுக் கொன்றனர். மே 1ஆம் தேதி தனது 27வது பிறந்த நாளை கொண்டாட நர்வால் ஆவலுடன் இருந்தார். அதற்காக அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வை திட்டமிட்டிருந்தனர். ஆனால் புதன்கிழமை மாலை கர்னல் நகரில் உள்ள நர்வாலின் வீட்டிற்கு வெளியே அலங்கார பலகைகள், சுவர்களில் மர்தானி மற்றும் நுழைவாயிலில் மா இலைகளால் ஆன மாலை ஆகியவை முன்பு இருந்ததை சாட்சியம் அளித்தனர். யதார்த்தத்தை எதிரொலிக்கும் வெள்ளை கூடாரங்களும் விரக்தியின் அலறல்களும் இருந்தனர். என் பேரன் என்னை இப்படி விட்டு செல்வான் என்று நான் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை என்று பிஎஸ்எஃப் படையிலிருந்து ஓய்வு பெற்ற நர்வாலின் தாத்தா ஹவாஸ் சிங் கூறினார். அவர் தனது கல்லூரி நாட்களிலிருந்தே எப்போதும் பாதுகாப்பு படைகளில் சேர விரும்பினார். அவரால் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சேவைகள் தேர்வில் தேர்ச்சி பெற முடியவில்லை. எனவே அவர் சேவைகள் தேர்வு வாரிய தேர்வை எழுதி 3 ஆண்டுகளுக்கு முன்பு கடற்படையில் சேர்ந்தார். ஹிமான்ஷியின் தந்தை சுனில்குமார் கூறியவை: சில நாட்களுக்கு முன்பு நான் அவளுடைய கைகளை மர்தானி மற்றும் வளையல்கள் கொண்டு அலங்கரித்தேன். இன்று அவளை ஆறுதல் படுத்த எனக்கு வார்த்தைகள் இல்லை என கூறினார்.